நாம என்ன சொல்றோம், நல்லா பாருங்க. இஸ்லாத்தை இழிவுபடுத்தி விட்டார் பெரியார், முஸ்லிம்களை இழிவுபடுத்தி விட்டார் பெரியார் என்று சொல்லி சீமான் ஒரு அவதூறை பெரியார் மீது விதைத்து விட்டு ஈரோட்டுக்கு போகிறார். ஆதாரத்தை கொடு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு அங்கே இஸ்லாமிய பெருமக்கள். இதுதான் தமிழ்நாடு. இது ஏதோ போற போக்கில் சீமானவர்கள் பேசிய எத்தனையோ கருத்துக்களை போல, கருத்துக்கள் என்று அதற்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கக்கூடாது, அவர் பேசிய எத்தனையோ வசை சொற்களை போல, சொற்கள் என்று கூட அதற்கு கண்ணியம் கொடுக்கக்கூடாது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தமிழ் புரிபட மாட்டேங்குது. உளறல்கள், உருட்டுகள் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதை போல அவர் பேசிட்டு போறார் இல்லையா, அது போல இது ஒன்று நினைச்சுக்க கூடாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் சூழல் எப்படி சுழலுதுன்னு பார்க்கணும், இதனுடைய பின்னணியை பார்க்கணும். ஏன் சீமான் இதை தேர்ந்தெடுத்து பேசுகிறார்னு பார்க்கணும். இதை பாஜக சொன்னால் எந்த இஸ்லாமியராவது இதை திரும்பி பார்ப்பாரா? பெரியார் மீது இன்னும் கவனத்தை திருப்புவார்கள் இஸ்லாமிய மக்கள். அப்ப பாஜக சொன்னா எடுபடாது. அப்ப யாரை சொல்லி சொல்ல வைக்கிறது என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். ஒரு தலைவருக்கு அந்த சமூகத்துடனான நெருங்கிய நட்பும் உறவும் உரையாடலும் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இவர் கடவுள் மறுப்பு பேசுகிறார். அப்துல் ஹமீது பாக்கவி அவர் தோற்றத்தை பார்த்து போட்டோ வச்சிருக்கிறேன், நல்ல தாடி தொப்பி வச்சு ரொம்ப அப்படி ஆளு பக்கவா இருப்பார். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர். இவர் கடவுள் மறுப்பாளர். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உறவு இருந்திருக்கிறது, வலுவான உறவு இருந்திருக்கிறது, வலுவான உரையாடல் நடந்திருக்கிறது. அந்த வலுவான உறவும் உரையாடலும் தான் பெரியாரை இஸ்லாம் குறித்து பேச வைக்கிறது. ஏன் பேசினார்? அவர் கடவுள் மறுப்பு பேசுறார். அந்த கடவுள் மறுப்புக்கு என்ன அடிப்படையோ அந்த அடிப்படை கூறுகள் அனைத்தும் இஸ்லாம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி காட்டிய விஷயங்களா இருக்குது. விதவை மறுமணம் பெரியார் விரும்புறார், சொல்றார், வலியுறுத்துறார். ஏற்கனவே அங்க நடைமுறையில் இருக்கு. சுயமரியாதை திருமணம், சடங்கு சம்பிரதாயம் இல்லாம மணப்பெண்ணின் ஒப்புதல், மணமகனின் ஒப்புதல், கையெழுத்து போட்டுட்டு கதையை முடிங்கப்பா என்று சொல்லக்கூடிய அந்த எளிமையான திருமண முறை ஏற்கனவே நபிகள் நாயகம் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பெரியார் சொல்லக்கூடிய சீர்திருத்த கருத்துக்கள். விரும்பின உடனே அந்த வாழ்க்கை லகுவா அமையணும், விரும்பலைன்னா இலகுவா பிரியணும். விவாகரத்து முறை, மணப்பெண் தனக்கு விரும்பாத வாழ்க்கையை முறிச்சிட்டு வரக்கூடிய அந்த உரிமை, இப்படி ஒவ்வொன்றா பார்க்குறாரு. இஸ்லாமிய கோட்பாடுகளில் சமத்துவம், யார் வேணாலும் ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க, தொழுகையில் யார் வேணாலும் ஒன்றா நின்று தொழுகிறாங்க, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. இந்த கூறுகளை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு அவர் பார்க்குறாரு, இங்கே நம்ம எதற்காக போராட்டத்தை நடத்துகிறோமோ இதை ஏற்கனவே ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நடத்தியிருக்கிறாரு, ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லி ஒரு சீர்திருத்தவாதியாக அவரை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாக்களில் போய் பங்கேற்று பேசுறார். அப்போ இது ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அரசியல் ரீதியிலும் திராவிட இன மக்கள், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஜெருசலம்ல இருந்து, அரேபியாவில் இருந்து இறங்கியவர்கள் அல்ல. இங்கே இன இழிவை துடைப்பதற்காக அந்த மார்க்கத்தை தழுவிய நம் மக்கள் அப்படிங்கிறார் பெரியார். திராவிட இன மக்கள், திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்றார். அது காரணமும் சொல்றார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் அவருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவர் தான் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, படிக்கிறாரு, உரையாடுறாரு. மாற்று கருத்துக்களை அவர்களோடையே உரையாடுறார். எப்படி இங்க சாதி சங்க மாநாட்டில் போய் அந்த மாநாட்டிலும் போய் சாதி ஒழிப்பு குறித்து பேசினாரோ, அப்படி முஸ்லிம்கள் நிகழ்ச்சியிலும் போய், கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சியிலும் போய் அவர்கள் பின்பற்றுகிற வழக்கத்தில் தனக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டை தைரியமாக, துணிச்சலாக சொன்ன தலைவர் பெரியார். அந்த துணிச்சல் யாருக்கும் வராது. அரசியல்வாதி என்ன நினைப்போம், நாம போய் பேசி எதுக்கு இருக்கிற 4 ஓட்டை 2 ஓட்டா மாற்றணும், நாங்கள் அமைதியாக போயிடுவோம். சீர்திருத்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாத சர்ச்சை, எல்லாரும் ஏற்கும்படியான சீர்திருத்தத்தை சொல்லுவோம். அப்படி ஒரு சீர்திருத்தமே உலகத்தில் கிடையாது. எல்லாரும் ஏற்கும்படியான ஒரு சீர்திருத்தம் எங்கே இருக்குது? சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னாலே, புரட்சிகர கருத்துக்களை சொன்னாலே, முற்போக்கு கருத்துக்களை சொன்னாலே 90 விழுக்காடு எதிர்ப்பு தான் வரும். அந்த எதிர்ப்பை மீறி அந்த கருத்தில் உறுதியாக நின்று பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும். அந்த அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் தான் பெரியார். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, அறிவியல் வளர்ந்துருக்குது, உச்சாணிக்கு போயிட்டோம். அவர் சொன்னதை நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னது இன்னைக்கு நடப்புல பார்க்கிறோம். அவர் ஆங்கிலம் படிங்க, வேலைக்காரிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது அது ரெவல்யூஷன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் தங்கள் பிள்ளைக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது ரெவல்யூஷன் இல்லை. அப்போ இன்னைக்கு கூட நம்ம தயங்குறோம் சொல்றதுக்கு. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னால்
50 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டுண்டு கிடந்த மூட பழக்க வழக்கங்களில் உழன்று கொண்டிருந்த ஒரு சமூக கட்டமைப்பில் வந்து அதையெல்லாம் பேசுவதற்கு எப்பேற்பட்ட துணிச்சல் வேணும். எதையும் எதிர்பார்க்காத, எந்த ஆதாயமும் கருதாத, முழுக்க முழுக்க பொது தொண்டு செய்வதே என்னுடைய பணி என்று வரித்து கொண்ட ஒரு தலைவனை தவிர எவனாலே பேச முடியாது. அப்படி பேசியிருக்கிறார் பெரியார், அப்படி சிந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மீது கல்லெறிவது எவ்வளவு கொடுமையானது, அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அப்போ இஸ்லாம் குறித்தும் கூட அவருக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருந்ததை முஸ்லீம்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அதில் இப்போ நான் ஒரு குறிப்பு வாசிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அது அதாவது ஈரோட்டில் ஒரு கூட்டத்தில் பேசிடுறார். முஸ்லீம்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது இஸ்லாத்தில் சொல்லிச்சோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு, என்னன்னா மறந்துட்டேன் நான். இந்த பழக்க வழக்கத்தில் இங்கே எல்லாரோடையும் புழங்குறீங்களே அதில் உங்களுக்கு தொத்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனங்களை வைக்கிறார். விமர்சனங்களை வச்சுட்டு போயிட்டு திரும்ப வந்து சொல்கிறாரு, ஆனால் ஒரு விசேஷம், சென்ற வருஷம் ஈரோடு அல்லாசாமி பண்டிகை பற்றி ஈரோடு கூட்டத்தில் நான் கண்டித்து பேசினேன். எனது ஈரோடு முஸ்லீம் சகோதரர்கள் அதற்கு சிறிதும் கோபித்து கொள்ளாமல் வெட்கப்பட்டார்கள். அதன் பயன் இந்த வருஷம் அடியோடு அந்த பண்டிகை அங்கு நின்றுவிட்டது. எனக்கு மிக மிக சந்தோஷம். கோபித்து கொண்டிருந்தால் இந்த வருடமும் நடத்தியிருப்பார்கள். இது எங்க பேசுறாருன்னா 1931 28/7/1931 திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற முகமது நபி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தோழர் பெரியார் தலைமையேற்று ஆற்றிய உரை குடியரசு 2/8/1931. ஈரோட்டில் நடந்த சம்பவத்துக்கு அங்கே நிறுத்திட்டாங்கன்னு சாத்தான்குளத்தில் நடக்கிற நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில் போய் பேசுறாரு. அங்கேயும் முஸ்லீம் கூட்டம் தான். அப்போ அங்கேயும் நிறைய கருத்துக்களை பேசியிருக்காருன்னு அர்த்தம். அந்த கூட்டத்தில் பேசிட்டு தானே இதை சொல்றாரு. இப்படி நான் அங்கே ஏற்கனவே பேசினேன், யாரும் கோபிச்சுக்கல, கோபித்து கொள்ளாது மட்டும் இல்லை, வெக்க வேறப்பட்டாங்க. வெக்கப்பட்டது மட்டும் இல்லை, பண்டிகையை நிறுத்தி விட்டாங்க அப்படிங்கிறார். இப்போ சீமான் இப்படி எடுத்து விட்டார்ல பிட்ட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிச்சாங்களா, வரவேற்றாங்களா? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்களா, வரவேற்றாங்களா? 24 முஸ்லீம் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இயங்கி இருக்குது. ஒரு அமைப்பு வந்து நாங்கள் இதை வரவேற்கிறோம்னு சொன்னாங்களா? இது எங்க 31 பெரியார் சாத்தாங்குளத்தில் பேசினதை இப்போ வாசிச்சேன். இப்போ 2025 எப்படியா 100 வருஷமா அப்படியே இருக்கிறீங்க? எந்த எதிர்வினையும் இல்லை. எதிர்வினை எப்படி இருக்கிறது? பெரியார் சொன்ன பாசிட்டிவ் வடிவத்தில் இருக்குது, நேர்மறையா இருக்குது. அவர் சொன்ன கருத்துக்கள்ல தங்கள்கிட்ட எதுவும் தவறு இருக்குதா திருத்திக் கொள்ளுகிறார்கள் முஸ்லிம்கள். தாங்கள் செய்யறதுல ஏதாவது பிழையா திருத்திக் கொள்கிறார்கள். பெரியாருடைய புரிதல் எதுவும் பிரச்சனையா எடுத்து சொல்லுகிறார்கள். முஸ்லிம்கள் மேல அவருக்கு வெறுப்பு இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அப்படி பேசியிருக்க மாட்டார். எப்படி பேசுறாரு பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், பார்ப்பான் துரோகம் செய்ய அவனுக்கு காரணம் உண்டு. என்னவென்றால் அவனது பொய் பித்தலாட்ட உயர் வாழ்வு சரிந்து விழுகிறது. முஸ்லிம் துரோகம் செய்ய காரணம் என்ன? முஸ்லிம்கள் அதை வெளியிட்டு மக்களை திருப்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் துரோக கூட்டத்திலிருந்து விலக இச்சைப்பட்டவர்கள் ஆவார்கள். அப்படின்னா என்ன? நீங்க இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணிட்டு வந்துருங்க, வந்துட்டீங்கன்னா சரியா போயிருங்கிறார். அவ்வளவுதானே? அப்போ ஒரு அரசியல் முடிவின் மீதான விமர்சனத்தை அந்த இடத்துல வைக்கிறார். பெரியார் அப்படி வைக்கலன்னா தான் பெரியாரை சந்தேகப்படணும். கள்ள மௌனம் காக்கிறாரு. இவ்வளவு நாளும் ஆதரித்து வந்த முஸ்லீம்களே இப்ப மாற்று நிலைப்பாடு எடுத்தாலும் கூட கள்ள மௌனம் காக்கிறாரு. அவங்க வேற யாராவது ராஜாஜி ஆதரிச்சா வெகுண்டெழுற பெரியார், முஸ்லீம் லீக் ஆதரிச்சவரை மட்டும் மௌனமா போறாரு அப்படின்னா தாங்க வரலாற்றுல பெரியாரை சந்தேகப்படணும். இதுல எப்படி பெரியார சந்தேகப்படுவீங்க நீங்க? பெரியார் எப்படி இதுல நீங்க கேள்வி கேட்க முடியும்? எப்படி இதுல கொச்சப்படுத்த முடியும்? அவர் ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்டு தான். காங்கிரஸை விட்டு வெளியே வந்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் காமராஜரை ஆதரிச்சதுக்கும் காரணம். திமுகவை எதிர்த்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் திமுகவை ஆதரிச்சதுக்கும் காரணம். எங்கேயும் போய் காமராஜர் ஆதரிச்சா காங்கிரஸ்ல ஒரு பதவியை போட்டு கொடுத்துருவாங்க, முதலமைச்சர் ஆயிட்டார், நம்மளுக்கு ஒரு சௌகரியமான நாற்காலியை கொடுத்துருவாரு என்கிற டீலா இல்ல. திட்ட திமுக தம்பிங்க பூரா அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. சரி, நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, இப்பவுமே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிடுவோம், கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோங்கிற டீலா. யாரை தேடி யார் போனா? யாரை தேடி யார் போனா? அண்ணாவை தேடி கலைஞரை தேடி பெரியார் வந்தாரா? பெரியாரை தேடி அண்ணா வந்தாரா? வரலாறு சரியா படிங்கடா கூமுட்டைகளா, வரலாறு சரியா படிங்க. அதிகாரத்தில் போய் அமர்ந்து கொண்டு
அதிகாரத்துக்கு இவங்க வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்த, இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்களுக்கே கடிதம் எழுதிய, நீங்க வந்து காமராசர் ஆதரிங்க, ராஜாஜி ஆதரிக்காதீங்க, இந்த கூட்டத்தை ஆதரிக்காதீங்கன்னு அவங்களுக்கு சேர்த்துக்கு வேண்டுகோள் விடுத்தார் பெரியார். அவருக்கு வந்து நோக்கம்தான் முக்கியமானது. அப்போ வந்து உட்கார்ந்துட்டாங்க, சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. வந்து உட்கார்ந்தவங்க தான் கரெக்டா ராஜாஜியை கட் பண்ணி விட்டுட்டு சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சட்டம்னு அவங்க வந்து இந்த பாதையில ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்ல வண்டியை திருப்பிட்டாங்க. ராஜாஜி எல்லாம் ஆடி போயிட்டாங்க. திரும்ப முஸ்லீம் லீக் எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, பெரியார் நோக்கம் நிறைவேறிடுச்சு. இனி எதுக்கு எதிர்த்துக்கிட்டு? லாஜிக்கா இருக்கா? அப்போ இவர் விரும்பியதை அதிகாரத்தில் வந்த செய்ய தொடங்கணும்னு ஆதரிச்சார். தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அல்ல. விடுதலைக்கு வந்து கவர்மெண்ட் விளம்பரம் கொடுங்க, அதனால வந்து நான் ஆதரிச்சுக்கிறேன் அப்படி ஏதாவது சமரசம் பண்ணாரா? இல்ல. அவருடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. அவருடைய வாழ்க்கை முழுக்க இப்படித்தாங்க இருக்கு. எது எடுத்து பார்த்தாலும் இங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசிட்டாங்க. திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பெரியார் தான் பாருங்க இப்படி சொல்லிட்டாரு, தலித்துகள் குறித்து, முஸ்லிம்கள் குறித்து. அப்போ எந்த பெரியாரை வைத்து இது கனெக்ட் ஆகி இருக்குதோ, எந்த பெரியாரை வைத்து, எந்த திராவிட இயக்கத்தை வைத்து இந்த அரசியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பெரியாரையே அடித்து நொறுக்குவது என்பதன் மூலம் இந்த அரசியலை அடித்து நொறுக்கலாம் என்கிற அரசியல் கணக்கு தான். வேற ஒன்றும் இல்லை. வேற வெறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவரே பேசினவர் தானே. நீங்க ஒண்ணுமே இவ்வளோ கருத்தரங்கம் பேச்சு எதுவுமே தேவையில்லை. சீமான் கேள்வி, சீமான் பதில். அதை யாராவது செய்யுங்க. ஒவ்வொன்றா போடுறீங்க, மொத்தமா போடலாம். அழகா தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று எப்படி சொல்லலாம்? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று ஏன் சொன்னார் தெரியுமா? அப்படியே நம்ம துரைமலர் விஜயகாந்த் தான் சொன்னாங்க. அவர் அந்நியனாவும் மாறுறாரு, அம்பியாவும் மாறுறாரு அப்படின்னாங்க. அந்த அம்மா எப்போவாது இப்படி நல்லா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே ஒவ்வொன்றுக்கும் கருப்பையை அறுத்து எறிவதற்கு சொன்னாரே, யாராவது தெரியுங்களா? ஏன் கருப்பை யார் தெரிய சொன்னார் தெரியுமா அப்படின்னு அவரே. சீமானை கேள்வி, சீமானை பதில், சீமானை ஐயம், சீமானை விளக்கம், சீமானை உருட்டு, சீமானை உண்மை, எப்படி வேணாலும் வச்சுங்க. தமிழனுக்கு டைட்டில் வச்சு தொகுத்து போட்டிங்கன்னா சோடி முடிஞ்சது. அவ்வளோதான். இவ்வளோ பேச வேண்டிய தேவை வராது. ஆனாலும் பேசுவோம்.